வெல்கம் டு இன்சைட் நீங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஃபார்முலா சம் இஸ் சரிங்களா. அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சரியா. இப்போ வந்து இதை பாருங்க, இந்த டேட்டா செட் வந்து பாருங்க. ஹெல்த் அண்ட் பியூட்டி இருக்கு. இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கிறது இருக்கு. 548. இதை வந்து யார் வாங்கியிருக்கா, அதாவது ஃபீமேல் வாங்கியிருக்காங்களா மேல் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற டீடைல்ஸும் இதுல இருக்கு சரிங்களா. சிம்பிள் ஒரு டேட்டா செட் தான். இப்ப நமக்கு என்ன வேணும்னா மேலோட டோட்டல் ரெவென்யூ, ஹெல்த் அண்ட் பியூட்டில மேலோட டோட்டல் ரெவென்யூ, அத மாதிரி ஃபீமேலோட டோட்டல் ரெவென்யூ சரிங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ரிலேட்டடான ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். சம் இஸ் ஈஸியா நம்ம சம் இஸ் இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சம் இஃப் பத்தி. நீங்க பார்க்கலன்னா நம்ம சேனல்ல அதை செக் பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போ நான் அதை வச்சு சின்ன ஒரு சம் இஃப் பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இங்க பாருங்க சம் இஃப் ரொம்ப ஈஸிங்க. இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த ரேஞ்சை எதை நம்ம சம் பண்ணணுமோ இப்போ பாருங்க, இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணி கொடுத்து F4 கொடுத்துட்டேன், லாக் பண்ணிட்டேன் சரிங்களா. லாக் பண்ணிட்டு கிரைட்டீரியா, இதுல நம்ம எதை கவுண்ட் பண்ணணும், எந்தோடைய வேல்யூ சம் பண்ணணும், ஹெல்த் அண்ட் பியூட்டி. அப்போ ஹெல்த் அண்ட் பியூட்டி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு சம் ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் சம் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இருக்கோ அந்த ரேஞ்சு. ஓகே, இப்போ நான் இதை லாக் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பாருங்க இதோடைய சிண்டெக்ஸ் முடிஞ்சிருச்சு. சம் ரேஞ்சோட சிண்டெக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க பாருங்க இது எதோட டோட்டல் ரெவன்யூ நமக்கு வந்திருக்கு, ஹெல்த் அண்ட் பியூட்டியோட டோட்டல் ரெவன்யூ நமக்கு வந்திருக்கு சரிங்களா. ஹெல்த் அண்ட் பியூட்டியோட டோட்டல் ரெவன்யூ. ஆனா எனக்கு என்ன வேணும், மேலோட டோட்டல் ரெவன்யூ. ஹெல்த் அண்ட் பியூட்டில மேலோடைய டோட்டல் ரெவன்யூ எனக்கு வேணும் சரிங்களா. இப்ப என்ன பண்ணணும், நமக்கு மொத்தம் எத்தனை கண்டிஷன் மீட் பண்ண வேண்டியது இருக்கு, 2 கண்டிஷன் மீட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளால சம் இப்போ வச்சுட்டு நம்மளால இந்த கண்டிஷனை மீட் பண்ண முடியாது. ஏன்னா சம் இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷனை மீட் பண்ணி சம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. இப்ப நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இதுல இருக்கு. ஒண்ணுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ்னால அது என்ன கண்டிஷன்ஸ் ஆயிரும், மல்டிபிள் கண்டிஷன்ஸ் சரிங்களா. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்றோம், சம் இஃப் சரிங்களா. ஓகே, சம் இஃபோட சிண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிண்டெக்ஸ் சம் ரேஞ்ச் தான். எதை உங்களுக்கு சம் பண்ணணும், எந்த சம் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எங்க இருக்கு, என்ன இருக்கு, இதான சம் பண்ணக்கூடிய வேல்யூஸ். அந்த வேல்யூஸை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் வர கொடுத்துட்டு ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்த கிரைட்டீரியா ரேஞ்ச், இந்த சம் வேல்யூஸை எதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் வேல்யூஸ் மட்டும் என்னால சம் பண்ணணும். இப்போ வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருந்தா மட்டும் சம் பண்ணணும். இதுல எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் டெக்ஸ்டைல், ஸ்போர்ட்ஸ்னு நிறைய இருக்கு. இதுல வந்து எனக்கு ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருந்தா மட்டும் இந்த வேல்யூஸ்ல இருக்க வேல்யூவை எனக்கு என்ன பண்ணணும், சம் பண்ணணும். இப்போ அந்த கிரைட்டீரியா ரேஞ்ச் எங்க இருக்கு, இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் அதோட கிரைட்டீரியா ரேஞ்ச் சரிங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இப்போ இதுல எதோடைய வேல்யூ நான் சம் பண்ணணும், ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்படிதானே. அந்த கிரைட்டீரியா 1 அந்த கிரைட்டீரியாவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கிரைட்டீரியா ரேஞ்ச். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதுல சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்த கிரைட்டீரியா எதை வச்சு நம்ம சம் பண்ணணுமோ அந்த கிரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த கிரைட்டீரியா ரேஞ்சில் எதை நம்ம சம் பண்ணணும், ஹெல்த் அண்ட் பியூட்டி வச்சு தான் சம் பண்ணணும். அடுத்தது நம்ம அந்த கிரைட்டீரியா செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அடுத்த ஒரு கண்டிஷன் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு அடுத்தது எதை வச்சு அடுத்து சம் பண்ணணும். இப்போ ஹெல்த் அண்ட் பியூட்டினா ஃபுல் ஹெல்த் அண்ட் பியூட்டி சம் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு அடுத்த ஒரு கண்டிஷன் இருக்கு, மேலா இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும், சம் பண்ணணும். ஓகேவா. அடுத்த ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ அடுத்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த கிரைட்டீரியாவை நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கிரைட்டீரியா ரேஞ்ச், அடுத்த கண்டிஷன் எந்த ரேஞ்சில் இருக்கு, இந்த ரேஞ்ச் அப்படிதானே. இப்போ இந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் வர கொடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப இதுல வந்து இந்த கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் நம்ம மீட் பண்ணணும், மேலா இருந்தா மட்டும் என்ன பண்ணணும், இதுல இருக்க வேல்யூஸ் எனக்கு சம் பண்ணி கிடைக்கணும். ஓகேவா. அப்ப இதுல என்னது மேல், இதுல ஏதாவது ஒரு மேல் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா, லாக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு மேலே நாங்களுக்கு நிறைய கண்டிஷன் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும் சரிங்களா. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க நிறைய கண்டிஷன் கொடுக்கணும். சரியா, இப்போ நமக்கு 2 கண்டிஷன் மீட் பண்ணா போதும். ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருக்கணும், மேலா இருக்கணும், இல்லைன்னா ஃபீமேலா இருக்கணும் அப்படிதானே. இதுல ஒரு 2 கண்டிஷன் மீட் பண்ணி எனக்கு சம் பண்ணணும். இந்த 2 கண்டிஷனா இருந்தா எனக்கு சம் பண்ணணும். ஓகேவா.
பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்டர் குடுத்தீங்கன்னா, இப்ப நமக்கு எதோடைய ரெவென்யூ கிடைச்சிருக்கு? ஹெல்த் அண்ட் பியூட்டில மேலுடைய ரெவென்யூ கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க இத டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டீங்கன்னா, நோ ப்ராப்ளம். எல்லாத்து எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் லைஃப் ஸ்டைல், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தோடைய ரெவென்யூ மேலுடைய ரெவென்யூவோட நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இது வந்து எப்படி டிராக் பண்ணும்போது வருதுன்னா, செல் ரெஃபரன்ஸஸ்ன்னு நமக்கு தெரியணும். செல் ரெஃபரன்ஸஸ்ன்னு நமக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. அத பாருங்க. ஏன் நம்ம டிராக் பண்ணி விடும்போது இந்த மாரி அது அத அனுசரிச்சு ஒரு வேல்யூ வருதுங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப அது அடுத்தது இதே மாதிரி ஃபீமேல்க்கு ஈஸியா நான் இப்ப ஃபாஸ்ட்டா பண்றேன். லேசா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே. சம் இஸ் சம் ரேஞ்ச். எத சம் பண்ணணும்? இத. ஓகே. அப்ப அத செலக்ட் பண்ணி குடுத்துட்டு, F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி குடுத்துட்டு, அடுத்து கிரைட்டீரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கிரைட்டீரியா ரேஞ்ச். ஓகே. அத செலக்ட் பண்ணி குடுத்துருங்க. F4 குடுத்து லாக் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? இதுல எத நம்ம செலக்ட் பண்ணணும்? ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே. ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் நமக்கு சம் பண்ணணும். ஓகே. அடுத்தது ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஹெல்த் அண்ட் பியூட்டில எதா இருக்கணும்? ஃபீமேலா, மேலா இருக்கணும். அப்ப அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணி குடுக்கோங்க. கிரைட்டீரியா ரேஞ்ச் 2. ஓகே. அடுத்தது வந்து F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுல என்ன கிரைட்டீரியா இருக்கணும் எனக்கு? இப்ப மேலா இருக்கணும். இதுக்கு முன்னாடி மேல் பார்த்தோம். இப்ப ஃபீமேலா இருக்கணும். ஃபீமேல மட்டும் செலக்ட் பண்ணி குடுத்து என்ன பண்ணிக்கோங்க? F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் குடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா குடுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன்ஸ் இல்ல. செலக்ட் பண்ணி குடுத்துட்டோம். சரி. இப்ப நமக்கு என்ன ரெவென்யூ வந்திருக்கு? ஹெல்த் அண்ட் பியூட்டில ஃபீமேலோட ரெவென்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மேலோட ரெவென்யூ தனித்தனியா வந்துடுச்சு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. தட்ஸ் ஆல்ங்க. இவ்வளவுதாங்க சம்மிஸோடைய ஒர்க். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நம்ம வீடியோ ஒண்ணு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஓகே. நீங்க பார்க்குறவங்க எல்லாம் ஒண்ணு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே. நன்றி.